எங்கள் கட்சியில் ரவுடிகள் யாரும் கிடையாது. திமுக தலைவர் ஸ்டாலின் குற்றச்சாட்டுக்கு மாநில தலைவர் டாக்டர் எல் முருகன் திட்டவட்ட பதில். சென்னை தியாகராய நகரில் உள்ள பாஜக தலைமை அலுவலகத்தில் மாநில தலைவர் எல் முருகன் முன்னிலையில் முன்னாள் IAS அதிகாரி M விஜயகுமார் பாஜகவில் தன்னை இணைத்துக் கொண்டார். அவருக்கு உறுப்பினர் அட்டை வழங்கப்பட்டது. பின்னர் பாஜக தலைவர் டாக்டர் எல் முருகன் செய்தியாளர்களிடம் கூறுகையில், அதிமுக தலைமையுடன் திங்கட்கிழமை பேச்சுவார்த்தையை தொடங்கியுள்ளோம். இதில் எந்த ஒரு இழுபறியும் கிடையாது. எத்தனை தொகுதிகளில் போட்டியிடுகிறோம் என்பது குறித்து ஓரிரு நாட்களில் முறையாக அறிவிப்போம். சட்டசபையில் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் இரட்டை இலக்க எண்ணிக்கையில் இருப்பார்கள். மேலும் காங்கிரஸ் திமுக செய்யாத அளவில் ஏழை தாய்மார்கள் 8 கோடி பேருக்கு 2 ஆண்டுகளில் கேஸ் இணைப்புகள் கொடுத்துள்ளோம். இதேபோல் 5 ஆண்டுகளில் அனைவருக்கும் வங்கிக் கணக்கு கழிவறைகள் அளிக்கப்பட்டுள்ளது. இதுபோல சாதனை பட்டியல் தொடர்ந்து வருகிறது என்றார். மேலும் எண்ணெய் உற்பத்தி நாடுகள் ஒன்று சேர்ந்து உற்பத்தியை குறைத்துள்ளதால் உலக அளவில் 1 மாதமாக பெட்ரோல் டீசல் விலை ஏறியுள்ளது. இதை மத்திய அரசு இப்போது கவனத்தில் கொண்டுள்ளது. மேலும் இந்த விலை உயர்வு நிரந்தரம் இல்லை என்பதால் இது தேர்தலில் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது என்றார். திமுக தலைவர் ஸ்டாலின் கூறுவது போல எங்கள் கட்சியில் ரவுடிகள் யாரும் கிடையாது என்றும் கூறிய அவர், ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்ற ஒரே இலக்குடன் கட்சியினர் கடுமையான தேர்தல் பணியில் இறங்கியுள்ளோம் என்றார் அவர்.